தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணம் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கொடநாடு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர் கொடநாடு வந்தபோதெல்லாம் தங்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றியதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தாம் வாழ்ந்த காலத்தில் விரும்பிய இடங்களில் ஒன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் கொடநாடு. ஆட்சியில் இருந்தபோது அரசு பணியையும் இல்லாதபோது கட்சி பணியையும் கொடநாட்டில் தங்கி அவர் மேற்கொண்டிருந்தார். கடைசியாக கடந்த ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி கொடநாட்டிற்கு சென்றிருந்த ஜெயலலிதா நவம்பர் 8ஆம் தேதி வரையில் அங்கு தங்கியிருந்தார். கொடநாட்டிற்கு ஜெயலலிதா வரும்பொழுது அந்த பகுதியே திருவிழா போல் காட்சியளிக்கும் என்கிறார்கள் அங்கு பணியாற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இங்கே அம்மா வரும்போது தேர் வர மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் அம்மான்னு சொன்னால் அம்மா கொடநாடு எஸ்டேட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய மறைவு கொடநாட்டுக்கு பெரிய இழைப்பு. கொடநாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே கண்ணீர் விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு துன்பத்தை அனுபவிச்சதில்லை. இந்த பூமியை விட்டு இந்த அம்மா போய்விட்டார்களே, நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் எங்களுக்கு இது போல ஒரு தாய் எந்த லோகத்தில் இருக்குது என்று எங்களுக்கு புரியலையே. கொடநாட்டில் ஒரு முறை வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது புழுதி பறந்த காரணத்தினால் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்த ஜெயலலிதா அவர்கள் உட்கார்ந்து உணவருந்துவதற்காக உடனடியாக பல ஷெட்டுகளை ஏற்படுத்தி கொடுத்ததாக சொல்கிறார்கள். அவங்க உடனே நடந்து போனதெல்லாம் டஸ்ட்டு போட்டுச்சு. உடனே எல்லாம் ஒரு எஸ்டேட் ஃபுல்லாக தார் போடு, ரோடு ஃபுல்லாக யாருங்களுக்கும் ஆளுங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. சாப்பாடு விஷயத்தில் அங்கங்கே ஷெட்டை கட்டி போடுங்க, சாப்பிடட்டும் அப்படின்னு நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி அம்மாவை எங்களுக்கு பார்க்க முடியாது, கொடநாடு எஸ்டேட்லேயே பார்க்க முடியாது. இனி வர்றவங்க எங்களுக்கு நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா எங்களுக்கு யாரும் தெரியுது இல்லைங்க. வேலை செய்கிறவங்க எல்லாருமே லேடிஸ் ஃபுல்லாக ஜென்ட்ஸ் ஃபுல்லாக வீட்டுக்கு ஒரு பாட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக நின்று பிடிச்சிருக்கிறோம். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ அந்த மாதிரி போட்டோ இருக்குதுங்க. கொடநாட்டில் ஜெயலலிதாவின் கால்பட்ட பிறகுதான் தங்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாகவும் அவர் தாமாக முன்வந்து குறைகளை கேட்டு அவற்றை தீர்த்து வைத்ததாகவும் கூறுகின்றனர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அம்மான்ற வார்த்தைக்கு நம்ம அம்மா எப்படி நமக்கு எல்லாமே கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்ககிட்ட நம்ம போய் என்ன கேட்டோம்னா அது எது கரெக்டாக என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுப்பாங்க. நமக்கு அடிப்படை தேவை எதுவோ அது கரெக்டாக அம்மா இருந்தால் மட்டும்தான் பூர்த்தியாகும். இனி யார் என்ன செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அம்மா ரோந்து வந்தாங்க. நாங்கள் 3 பேர் வேலை செஞ்சோம். வேலை செஞ்ச இடத்துல வண்டியை நிறுத்தி எங்களை பார்த்தாங்க. பார்த்த இடத்துல நாங்கள் எங்களுக்குள்ள குறைய கேட்டோங்க. குறைய கேட்டோன்னே அம்மா ஆஃபீஸுக்கு வர சொல்லி எங்களுக்கு குறையெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் வீடு இல்லை அப்படின்னு சொன்னோங்க. வீடுக்கு எங்களுக்கு 1,20,000 லோன் கொடுத்தாங்க. நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோங்க. ஜெயலலிதா அதிமுகவினருக்கு என்று மட்டுமில்லாமல் கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உதவியதாக நேரில் பார்த்து பரிச்சயப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். அவரிடம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை 100% நிறைவேற்றி தந்துள்ளதாகவே இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வரின் மறைவுக்கு பிறகு இந்த கொடநாடில் உள்ள அனைத்து கிராமங்களும் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. தொடர்ந்து இவர்கள் அஞ்சலி செலுத்த வண்ணமே இருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக குன்னூரிலிருந்து ஜான்சன்.